அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து எப்படி வந்து நம்ம இந்த ரிசர்ச்ல எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் வந்து அனாலிசிஸ் வந்து நம்மளால வந்து பண்ணிட முடியும். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இந்த சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இருக்கக்கூடிய டேட்டாஸ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ப சாஃப்ட்வேர்ல இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்புட் குடுத்தோம்னா, ஈஸியா வந்து அவுட்புட் வந்து வந்துரும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வி டூ நாட் வரி அபவுட் த ஃபார்முலாஸ் அந்த கால்குலேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாவை நம்ம கொடுப்போம், அது வந்து அவுட்புட் வந்து வந்துடும். பட் என்ன மேஜர் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ்க்கு எந்த டேட்டாவை எந்த பேசிஸில் எதுக்காக கொடுக்குறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன லாஜிக் வந்து அதுக்கு பின்னாடி வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் இருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக அதை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுல வந்து நமக்கு சிக்கல் வரும். ஏன் அது வந்து வந்திருக்குது, எதுக்காக அப்படி சொல்லிட்டு அந்த பேசிக் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து எடுப்போம். ஸோ இந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸலில் எப்படி ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனாலிசிஸை கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷனை வந்து எப்படி எக்ஸாக்டாக, அதாவது ஃப்ரம் பேசிக்ல இருந்து நம்ம வந்து அதை எப்படி வந்து ஒரு கன்க்ளூஷன், நம்ம ஹைபோதேசிஸ் லெவலில் அதை எப்படி வந்து அதை எடுத்துக்கிறாங்க, எந்த பேட்டர்னில் ரியாலிஸ்டிக்காக நம்ம வந்து அதாவது பர்ஃபெக்டாக நம்ம வந்து எப்படி வந்து அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டேட்டாவை வந்து நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு போகலாம். எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸுமே இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணிப்போம், நமக்கு தேவையான டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ரிசர்ச் ஸ்காலர்ஸு, ரிசர்ச் அகாடமிக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேட்டா வந்து எடுத்துப்போம். டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஆர் கலெக்டட் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பொதுமக்கள் கிட்ட இருந்தோ இல்லை நம்ம யாருக்கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி போகிறோமோ அந்த நபர்கள் கிட்ட இருந்து நம்ம தரவுகளை சேகரிச்சிருப்போம். அந்த தரவுகளை எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பகுப்பாய்வு செய்வோம். அப்படி அந்த பகுப்பாய்வு செய்யறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்போ கலெக்ட் பண்ண டேட்டா இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண டேட்டா கிடையாது, சும்மா ஒரு அதாவது எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இதில் ஃபேமிலி ஐடின்றது வந்து டேட்டா கிடையாது, ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூஸ்டு, டிவி அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். எப்போவுமே நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது ஒரு காஸ் வேரியபிள், ஒரு எஃபெக்ட் வேரியபிள் வந்து இருக்கணும். அப்போது நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கான பர்பஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன காரணம், அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம். அப்போது ப்ராப்ளம்ன்றது நம்ம காசுன்னு வச்சுப்போம். அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது வந்து ரிசல்ட் ஆர் எஃபெக்ட். அப்போது சிம்பிளாக நம்ம வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்றோம் ஒரு டிசீஸ்க்கு, இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னும் போது அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு காஸ் வேரியபிள். அப்போ அதுக்கான க்யூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் வந்து க்யூர் ஆகிடுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் நம்மளுடைய ஃபீவரை க்யூர் பண்ணிடுது அப்படின்னும் போது அது வந்து எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் ஓரியன்டாக இருக்கிறது, சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கிறது, டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட், நீங்கள் எந்த ரிசர்ச் பண்ணுறீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட் வரும். ஸோ எஸ்பெஷலி நான் வந்து எது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன் அப்படின்னா ரிலேட்ஸ் டு த மார்க்கெட்டிங் ரிசர்ச், மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி அப்ளை ஆகும் அப்படி சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்து பேசிக் லாஜிக் வந்து வேணும். ஏன்னா டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது எக்ஸலாக இருக்கட்டும், எஸ்பிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் வேறு ஏதாவது சாஃப்ட்வேராக இருக்கட்டும், நம்ம வந்து டேட்டாவை நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து வந்துடும். பட் என்ன லாஜிக் நம்ம பேசிக்காக எடுத்துப்போம் அப்படின்னா இதையே நம்ம ஒரு தீமாக வச்சுக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி பண்ணிக்க போகிறீங்க. இப்போ ஃபேமிலி சைஸ் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் வந்து இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இன்கம் வந்து வருது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவங்க வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். இப்போ ஃபேமிலிஸ் அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வேரியபிள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா
அவங்க கிட்ட எத்தனை கிரெடிட் கார்டு இருக்குது. ஏன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அதாவது இன்கேஸ் போதுமான அளவுக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போதுமான அளவுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்கள வந்து வாங்குறதுக்கான போதுமான அளவுக்கு பணம் வந்து இல்லாத சூழ்நிலை வந்து இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தவணை முறையில பொருட்கள வாங்கிட்டு, ஸோ மாதா மாதம் தவணையா நம்ம வந்து குடுத்துடலாம். அப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு கடன் அட்டைய வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் வேரியபிளா நம்ம எடுத்துப்போம். இப்ப நமக்கு வந்து ஒரு டவுட் வரணும். ஏன் ஃபேமிலி சைஸ் வந்து ஒரு காஸ்ட் வேரியபிள்? ஃபேமிலி சைஸ் அப்படின்றது வந்து ஏன் காஸ்ட் வேரியபிள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதாவது இந்த ஃபேமிலி சைஸ்ல வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படுறத பொறுத்து, நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அதிகமாகுதா, குறையுதா அப்படி சொல்லிட்டு. அப்ப இதுல ஃபேமிலி சைஸ் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து அட்லீஸ்ட் 1 கார்டு இருக்கா? இல்ல 2 பேருமே வந்து கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இன்கேஸ் ஃபேமிலி சைஸ் வந்து 6 பேர் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து ஒரு குடும்பத்துல 6 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க கிட்ட வந்து 6 பேர்கிட்டயும் கிரெடிட் கார்டு இருக்கா? இல்ல 6 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? அப்படின்றத வந்து இது பண்றாங்க. அப்ப ஃபேமிலி சைஸ் வந்து அதிகமாகறத பொறுத்து, கிரெடிட் கார்ட்ஸ் அதிகமாகுதா? இப்ப ஃபேமிலி சைஸ் வந்து 6 பேர் இப்ப நம்ம 2 பேர் கம்பேர் பண்ணும்போது 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும்போது, 1 கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இன்கேஸ் 6 பேர் வந்து ஃபேமிலி சைஸ்ல இருக்கிறாங்க. 6 மெம்பர்ஸ்ல வந்து 3 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னும்போது, கம்பேர் வித் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து கம்பேர் பண்ணும்போது, 6 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறவங்க கிட்ட வந்து கடன் அட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த ஃபேமிலி சைஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு காரண மாறி, அதாவது ஒரு காஸ்ட் வேரியபிள். அதே மாதிரி ஃபேமிலி இன்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் நம்பர்ஸ். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1000ல கூட வச்சுக்கோங்க. அப்போ 14,000 16,000 இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கலெக்டட் டேட்டான்னு வச்சுப்போம். அப்போ ஃபேமிலி இன்கம் ஒரு குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வருமானம் பொறுத்து கடன் அட்டை அதிகமாகுதா அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா, ஸோ அவர் வந்து கடன் அட்டை வச்சிருக்கிறாரா, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இன்கேஸ் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மாதத்துக்கு ஒரு 20,000 சம்பாதிக்கிறாருன்னா ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருப்பாரு. இன்கேஸ் வந்து ஒரு சிலர் வந்து மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 60,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஹி மே ஹேவ் மோர் தென் 1 கிரெடிட் கார்ட்ஸ். என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிரெடிட் கார்டுக்கு மேல 2, 3 கூட இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் 1,00,000 மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 4, 5 கிரெடிட் கார்டு கூட வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, ஃபேமிலியோட இன்கம் லெவல பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அதிகமாகுதா, குறையுதா அப்படின்றது. அப்போ இது வந்து ஃபேமிலி இன்கம் அப்படின்றது வந்து ஒரு காஸ்ட் வேரியபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல். ஸோ சொந்தமா ஆட்டோமொபைல் வந்து எத்தனை வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. இன்கேஸ் அதாவது ஒரே ஒரு வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கா? இல்ல இன்கேஸ் 3 இல்ல 4 வெஹிக்கிள்ஸ் வந்து வச்சிருக்கும்போது, அவங்க கிட்ட கிரெடிட் கார்டு 1க்கு மேல இருக்கா கடன் அட்டை, அந்த மாரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாரி ஒவ்வொன்னுத்த மட்டுமே காஸ் அண்ட் எஃபெக்ட் மட்டும் செக் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நீங்க பாருங்க ஃபேமிலி சைஸோட இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ பொறுத்து கிரெடிட் கார்டு நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா, அது வெறும் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். ரொம்ப சிம்பிளான ஒரு கார்லேஷனா இருக்கும். அது வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. எல்லா கான்டெக்ஸ்ட்லயும் அத வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இஃப் யூ ஆர் ஆடிங் ஒன் மோர் வேரியபிள்ஸ், ஒவ்வொரு வேரியபிள்ஸா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிக மிக என்ன ஆகும் அப்படின்னா, துல்லியத்தன்மையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்றதோட பர்ப்பஸ் வந்து என்னது? அதாவது எந்த பாப்புலேஷனை நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோமோ, அந்த பாப்புலேஷனை முழுமையா நம்மளால வந்து ஸ்டடி பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து சென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே வந்து பெரிய அளவுல துல்லியத்தன்மை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 100% அப்சல்யூட் டேட்டா அப்படின்றது வந்து கிடைக்காது. அப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் மாதிரியை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ நம்ம ஆட் பண்ணும்போது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து என்னது பெரிய அளவுல வந்து நம்ம சொல்லும்போது, நம்ம ஒரு பிரச்சனைக்கு வந்து மோஸ்ட் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்ஸரை நம்ம குடுப்போம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸாக்ட் ஆன்ஸரை நம்ம குடுக்க மாட்டோம். அப்ப என்னது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வேரியபிள் எடுத்து நீங்க வந்து ஸ்டடி பண்றீங்கன்னா, ஒரு 30% கரெக்ட்டா சொல்றீங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணும்போது 40% நம்மளுடைய அக்யூரசி வந்து வரும். அப்போ இஃப் யூ ஆர் ஆடிங் ஒன் மோர் வேரியபிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 95%ல 99% பெர்ஃபெக்ட் கூட வரும்.
அதுக்கு மேலே நம்ம வேரியபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா வேஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது ஓவர்லேப்பிங் ஆகிடும். அப்போ தேவையில்லாத போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த என்ன ஆகும், அப்போ நம்ம ஒவ்வொரு வேரியபிள்ஸும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். அதுக்காக அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அனாலிசிஸ் வந்து அதிகமாகும். அதுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த செம், அதுக்கு அடுத்தது வந்து ஜேஎம்பி, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் அதுக்கடுத்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து ஆட் பண்ணும்போது பிக் டேட்டா வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால அனாலிசிஸ் வந்து கொடுக்கும்போது மோர் அக்யூரசி கிட்ட, அப்போ நியரஸ்ட் பர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வருவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து இது பண்ணிக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் வென் த ஃபேமிலி சைஸ் அண்ட் ஃபேமிலி இன்கம், நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல் ஓன்டு, தோஸ் அஃபெக்ட் நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூஸ்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் காஸ்ட் வேரியபிள்ஸு, இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக வந்து நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூஸ்டு வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கூட நம்ம தீம் வச்சுப்போம். இப்போ இந்த தீம்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த தீமை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து அசம்ஷன் தானே. ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு நம்ம வெறும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டேட்டா வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து இது ஏதோ சும்மா சம்திங் எங்கேயோ இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பேசிக் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரியலாக வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அப்போ ஸ்டடி பண்ணி நம்ம கொஸ்டினர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினர்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பப்ளிக் வந்து ரெஸ்பாண்டன்ட் கிட்ட யார் நம்மளை ஸ்டடி பண்ண போகிறோமோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் ஹோல்டு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு பீப்புள் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 8 ஒரு 8 ரெஸ்பாண்டன்ட், ஒரு 8 பேர்கிட்ட இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 8 ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துருவோம். ஸோ இப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டே வரும். ஃபேமிலி ஐடின்றது வந்து சீரியல் நம்பர் தான். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொஸ்டினர் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கொஸ்டினரில் வந்து அவங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் டேட்டா நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸு. ஸோ கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கான்செப்ட் இதாகும். அதில் வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல், இந்த ஸ்கேல் வேரியபிள்ஸ்லாம் வந்து என்ன, அதுக்கடுத்தது நியூமரிக்கல்ஸ் வந்து எப்படி வந்து இதாகுது, ஆர்டினல்லு, ஸ்கேலு, அதுக்கடுத்தது நாமினல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கான்செப்டாக போயிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்டில் வந்து பார்க்கலாம். இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும். அதாவது ஒரு அனாலிசிஸில் நம்ம இன்புட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பாதி ரிசர்ச் வந்து முடிச்சிட்டிங்க. அதாவது நீங்கள் ரிசர்ச் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. எல்லாமே ஆர்டிகல்ஸ்லேருந்து வந்துருச்சு. அதுக்கடுத்தது டேட்டாவும் கொஸ்டினர் எல்லாத்தையும் நீங்கள் இஷ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எதை வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி ஆனாலும் ஸ்டில் நம்ம வந்து இங்கே எக்ஸல்லையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அனாலிசிஸ் வந்து போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஆர்டிகல்ஸு, ஜேர்னல்ஸு இந்த மாதிரி போடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது, இல்லை நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அதுக்கும் அந்த சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் டேட்டா எல்லாத்தையும் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எரர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில், அதாவது ஹியூமன் எரர்ஸ் வந்து வராமல், மெஷர்மெண்ட் எரர்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி வந்து இதில் கார்லேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இன்கேஸ் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லேஷன் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் வந்து ஆட் ஆன் ஆப்ஷனில் வந்துருக்கும். அதனால் இன்கேஸ் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து இல்லை அப்படின்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் ஆன் ஆப்ஷனில் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்கேஸ் உங்களுடைய அதாவது ஃபைல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் வந்து கிரியேட் ஆகிருக்கணும். இன்கேஸ் இப்படி ஒரு ஐகான் இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு இருக்கும் ஒரு ஐகான். ஸோ அந்த ஆப்ஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்சசபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எனேபிள் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்கள் டேட்டான்னு இருக்கும். ஸோ டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் இன்னு இருக்கும் பாருங்கள்.
எக்ஸல் ஆப்ஷனில் ஆட் இன். ஸோ இந்த ஆட் இன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே வந்து எக்ஸல் ஷீட்னு இருக்கும் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இன் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். மேனேஜில் கீழே வந்து இந்த இடத்துல எக்ஸல் ஷீட்டில் ஆட் இன் அப்படின்றத நம்ம எக்ஸல் ஷீட் ஆட் இன் கொடுத்தோம்னா அப்போ தான் அந்த ஐக்கான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் வந்து ஆட் இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்கள் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டேட்டா அனாலிசிஸ் வந்து அந்த ஐக்கான் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குமே வந்து இருக்கும். இன்ஸ்டாகிராம், அதுக்கடுத்தது அனோவா, கோவேரியன்ஸு, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குமே வந்து இங்கே இருக்கும். நமக்கு தேவை வந்து ரெக்ரேஷன், ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஈவன் கார்லேஷன் எல்லாமே இருக்கும். நமக்கு தேவை ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ரேஞ்சு எக்ஸ் ரேஞ்சு அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஒய் ரேஞ்சு எக்ஸ் ரேஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து 2 வேரியபிள் எடுக்கிறேன். இப்போ இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி சைஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், காஸ்ட் வேரியபிள், அப்போ எஃபெக்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இதில் வந்து எதோட இது பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு பேசிக் கரெக்டாக வந்து தெரியணும். இப்போ ஒய் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது நம்ம வந்து ஒரு கிராஃப் ஷீட் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலாக ஒரு காலம் இருக்கும், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ஒரு காலம் இருக்கும். இப்போ ஹரிசாண்டல் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இதே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸு. இப்போ டேட்டாவை நம்ம எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எதெல்லாம் இருக்கும் அந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ ஹரிசாண்டல் கிடைமட்டமாக இருக்கக்கூடிய லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக இருக்கும் அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிடைமட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேஸை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறதுனால அது இருக்குது, அதாவது செலக்ட் பண்ணதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இது பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காலம் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த செல்லுக்குள்ளே போகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அதனால வந்து இதாகுது. அப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணின உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு யூஸ்டு வந்து செலக்ட் பண்ண உடனே ஃபுல்லாக அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் எடுத்துக்க போகிறேன். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எடுத்துட்டேன். கிரெடிட் கார்டுக்கு வந்து எங்கள் ஒய் ஆக்சிஸ் அதாவது நம்மளுடைய பேசிக் அசம்ஷன் வந்து என்னது ஒரு கிராஃபில் வந்து வெர்டிக்கல் செங்குத்து கோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சார்பு மாதிரியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் மட்டும் நான் ஃபேமிலி சைஸ் மட்டும் காஸ்ட் வேரியபிள் எடுத்துக்கிறேன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து காஸ்ட் வேரியபிள் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காரண மாதிரியை வந்து எக்ஸ் ரேஞ்சில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எனேபிள் ஆகிடும். இந்த ரேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட்டுமே நம்மளுக்கு வந்து அதாவது மேக்ஸிமம் லிமிட் அப்படின்ற கான்செப்டில் வரும். அதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்த்துப்போம். அதேமாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேராக எனேபிள் ஆகிருக்கிறதுனால நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஈவன் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும், அவுட்புட் ரேஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெசிடிவல், ஸ்டாண்டர்டைஸ்டு ரெசிடிவல் பிளாட்ஸு, லைன் ஃபிட் பிளாட்ஸு, நார்மல் ப்ராபபிலிட்டி பிளாட்ஸு இதெல்லாம் கூட என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அனாலிசிஸில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. அதனால் சிம்பிளாக நான் ஒரே ஒரு கான்செப்ட்டுக்கு மட்டும் போயிடுறேன். அதாவது ஒரு சிம்பிள் ரெக்ரேஷன் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அவுட்புட்ஸில் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் ஆஸ் ஏ ரிசர்ச்சராக நம்ம வந்து எல்லாமே அவுட்புட் எல்லாமே கொடுத்துருவோம். ஆனால் அது எப்படி வந்தது நெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் திணறிடுவோம். ஸோ அது எப்படி வந்தது ஏன்னா அது லாஜிக் நமக்கு தெரியாது, பேசிக் தெரியாத மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த பேஸ்லேருந்து தெரியுமா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும். பட் எனிவே நம்மளுக்கு வந்து அதை ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், பேஸில் இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ கடினமான கொஸ்டின் வந்து கேட்டாலும் நம்மளால் அதை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும்.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒய் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ் ரேஞ்ச் 2த்தையும் வந்து நான் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேபிள் அது வந்து நான் வந்து சிம்பிளுக்காக இருக்கக்கூடியது. அத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா அப்புறமேட்டு கூட பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து நியூ ஒர்க் ஷீட். அப்ப நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். வேற ஒரு நியூ ஒர்க் ஷீட்ல வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, வேற ஷீட்ல வந்து அது எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ அப்ப அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் நியூ ஒர்க் ஷீட்ல வந்து நான் கிளிக் பண்ணிட்டு, நான் ஓகே குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வேற ஷீட் அதாவது இப்ப நான் ஷீட் 1ல இருந்தேன். எனக்கு வந்து டேட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் 1ல இருக்கு. ஆனா நான் வந்து எனக்கு வந்து அவுட்புட் எங்க வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீட் 4ல வந்திருக்குது. ஆனாலும் நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் வந்து ஷீட் 1லயே வந்து நான் வச்சிருக்கிறேன். அப்ப நம்ம ஷீட் 1க்கே நம்ம மாத்திக்கணும். அதாவது ஷீட் 1லயே எனக்கு ரிசல்ட்டும் இருக்கணும். நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவும் வந்து இருக்கணும் அப்படின்னும்போது, ஸோ எனக்கு எங்க பாசிபிள் லொகேஷன் தேவையோ அதுக்கேத்த மாரி திருப்பி நம்ப அதுக்கான ஆப்ஷன மாத்தி நம்ப அவுட்புட்ட இங்கே கொண்டு வரலாம். இப்போ அதே பாக்ஸ்ல நம்ப ஆல்ரெடி வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரேஞ்சுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்ட்டா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுது, ஒய் ரேஞ்சுல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ரேஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வெறும் ஃபேமிலி சைஸ் ஒரே ஒரு வேரியபிள் கேட்டகரி மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருந்தாலும் இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ரேஞ்சுல நம்ம கால்குலேஷன் வந்து குடுக்கலாம். பட் நம்மளுக்கு பேசிக் லாஜிக் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு செட் ஆஃப் வேரியபிள்ஸை ஆட் பண்ணி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்த்துட்டே வருவோம். அப்போ ஒன் மோர் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு துல்லியத்தன்மை வருது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதுக்கு பதில் மேலே வந்து அவுட்புட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் ரேஞ்சில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டயலாக் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அதாவது சேம் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ரேஞ்ச் வந்து இதே ஷீட்ல வேணும் அப்படின்னும்போது, நான் வந்து இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு, எனக்கு வேற எந்த செல்லுல எனக்கு வந்து வேணுமோ, அந்த செல்ல வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, F11 செல்லுல வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மத்தது எல்லாமே நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ப ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கான செல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அப்ளை ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு. சம்மரி அவுட்புட், அனோவா, அதுக்கு அடுத்தது இன்டர்செப்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் எதை யூஸ் பண்ணாலும் சரிதான், எக்ஸெல் யூஸ் பண்ணாலும் சரிதான், நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துரும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இன்டர்பிரிட்டேஷன் குடுக்கும்போது ஒவ்வொன்னுமே நம்மளுக்கு வந்து தெரியணும். இதே வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு பேசிக் எல்லாமே பக்காவா தெரியும். ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா இருக்கிறோம். பட் எனிவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிசர்ச் வந்து முடிக்கணும் அப்படின்னும்போது, நம்ம இந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் பார்ட்ட வச்சு தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷனே குடுப்போம். அப்ப எக்ஸாக்ட்டா நம்மளால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத சொல்றதுக்கான நாலேட்ஜ் நம்மளுக்கு வந்து பேசிக் வந்து இருக்கணும். அப்போ இந்த அவுட்புட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்டென்ட்டுமே வந்து டீட்டெயில்டா நமக்கு தெரியணும். அதாவது மல்டிபிள் ஆர்னா என்ன? ஆர் ஸ்கொயர்னா என்ன? அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்னா என்ன? ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன? அனோவானா என்ன? ரெக்ரெஷன்னா என்ன? ரெசிடியூவல்ஸ்னா என்ன? இன்டர்செப்ட்னா என்ன? கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன? டெஸ்ட்டு எதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க? வேல்யூனா என்ன? லோயர் லிமிட்டு 95% அப்பர் லிமிட் 95% இதெல்லாம் என்ன? எஃப்னா என்ன? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? இந்த மாரி என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொன்னுமே நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒரு பிகினரா இருக்கிறோம் அப்டின்ற பட்சத்தில நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொன்னுமே பேஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அதாவது இதுக்கான மீனிங் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொன்னுமே தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்னுத்துக்குமே ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத பார்த்துட்டோம்னாலே, நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா தெரிஞ்சிரும். அப்போ ஒரு ஒரு பேஸ் வந்து நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா போதும். அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த லாஜிக்ல அவங்க கொஸ்டின் கேட்டாலும், நம்பளால வந்து ஈஸியா அத வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் இப்ப இந்த ஆப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே வரும். நீங்க அனோவா இருக்கட்டும், கார்லேஷனா இருக்கட்டும், சை ஸ்கொயரா இருக்கட்டும், வாட்டெவர் இட் இஸ் நீங்க டேட்டா போட்டீங்கன்னா அது வந்துரும். ஸோ அது நார்மலா ஒரு நம்ம டெக்னிக்கலா தெரியிறவங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா ஆப்ஷன் இருக்கு. நம்ம குடுத்தோம்னா அது வந்துரும். மேனுவல் கால்குலேஷன் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் டூ தட் அப்படின்ற மாரி போயிடும் ஆப்ஷன். ஸோ அப்ப அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கிய பிரச்சனை கிடையாது. ஆனா அனாலிசிஸ்ல நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கும்போது கிளியரா வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டேபிள்லயும் சொல்லியிருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து என்ன அப்படின்றது, நெக்ஸ்ட் வந்து அது எதுக்காக வந்திருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதுக்கடுத்து அப்படி பார்த்துட்டே வருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பேஸ் வந்து நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிசர்ச்ல. ஆனா நம்மளுக்கு பேஸ் நம்ம அது கிடையாது.
அப்போ சேஃபர் சைடில் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்மளுக்கு அந்த பேஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வாட் இஸ் ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெக்ரேஷன்னா என்ன, ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எ செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அண்டு ப்ரிடிக்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ டிபெண்ட் வேரியபிள், அதாவது ஒரு ரிசல்ட் வேரியபிள், அது அவுட்கம் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது காஸ் வேரியபிள் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டால் ஃபீவர் வந்து சரியாயிடுது அப்படின்னும் போது அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து காஸ் வேரியபிள், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அந்த ஃபீவர் வந்து சரியாயிடுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூரேஷன் ஆஃப் த ஃபீவர் அப்படின்ற அந்த தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வேரியபிள், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜுரம் வந்து குறையுது அப்படின்னும் போது அப்போது இது வந்து என்ன பண்ணுறாங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இது வந்து காரணமாக மாறியாக இருக்குது. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான விலை ரிசல்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெக்ரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ்னு மோஸ்ட் ஆஃப் த செட்டில் இதில் ப்ரிடிக்ட் பண்ணுறது, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான இது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸுமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் கார்லேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதில் வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் அப்படிலாம் எந்த கான்செப்டும் வராது. வாட் எவர் டைப் ஆஃப் த வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள் எடுத்து அது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கா, ரிலேஷன்ஷிப் வந்து ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, அப்போ ரொம்ப ஹை ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் இந்த அனாலிசிஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரியலாக நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கார்லேஷன் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. கார்லேஷன் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு ரெக்ரேஷனே வருவாங்க. இதான் வந்து பேசிக் ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரியணும். ஏன்னா கார்லேஷன் பண்ணாமல் நீங்கள் ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு போகவே முடியாது. ரெக்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் அதுக்கடுத்தது வேறு ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு எதுவுமே போக முடியாது. அனோவா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸுக்கெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக இருக்கக்கூடிய அதாவது இன்ஃபர்மேஷன்ஸு. அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டு வேரியபிள். அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட கம்பேரிசன் இருந்தால் அதுதான் ரெக்ரேஷன் அனாலிசிஸ். இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய படிப்போம், ஆனால் கிளாரிட்டி வந்து எதுக்குன்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னும் போது வாட் இஸ் ரெக்ரேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ கார்லேஷனுக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வருது, ரெக்ரேஷனுக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வருது. அப்போ டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படின்ற போது பார்க்கும்போது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இதுதான் இதுக்கான சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேஷன் பக்காவாக இருந்ததுனா தான் நமக்கான கிளாரிட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து த்ரோ அவுட் பண்ணாலும் நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். அப்போது ரெக்ரேஷன் இஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ்டு டு மாடல் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸு அண்டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அப்போ இந்த இடத்துல சொல்லிட்டுருங்க ஃபியூச்சர் அவுட்கம்ஸ்னால் என்னது, நீங்கள் ஏற்கனவே பழசாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் அதுக்கான ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது நீங்கள் எந்த கான்டெக்ட்ஸில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மெடிக்கல் டேர்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இன்ஜெக்ஷன் வந்து ஃபீவரை க்யூர் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு மார்க்கெட்டிங்கில் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு நிறுவனம் எதுக்காக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க, அந்த நிறுவனத்தினுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரம் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால் வந்து அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை வந்து அதிகமாகுது, சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இந்த பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் அவுட்கம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி விளம்பரப்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இவங்க விளம்பரப்படுத்துறதுனால அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை அதிகமாகுதா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பேஸ் வந்து என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கலோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூல், அவ்வளோதான். அதை நம்ம எல்லா கான்டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம படிக்கிறோமோ ரிசர்ச் பண்ணுறோமோ அந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம அதாவது டெக்னிக்கல் டேர்ம் வந்து மாறும். அப்போது இதில் வந்து பாருங்கள் கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன அதோடைய மெயின் தீம் வந்துன்னு பாருங்கள். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து வேற ஒரு வேரியபிளை சார்ந்து தான் இருக்கும். அது அப்போ வேற ஒரு வேரியபிளை சாராமல் அந்த வேரியபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ த மெயின் ஃபேக்டர் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ப்ரெடிக்ட். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு டோட்டல் சேல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து அந்த விளம்பரத்தின் மூலமாக விற்பனை அதிகமாகுதா, இன்க்ரீசிங் சேல்ஸ். அப்போ அந்த விளம்பரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதன் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சார்ந்து விற்பனை அதிகமாகுதா அப்படின்றத டிபெண்ட் பண்ணுவாங்க. அப்போ விளம்பரம் அட்வர்டைசிங் பட்ஜெட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அட்வர்டைசிங் பட்ஜெட் அப்படின்னும் போது இதில் என்ன பண்ண, ஒரு நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வருஷம் என்னுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 5,00,000 நான் செலவு பண்ணுறேன் விளம்பரப்படுத்துறதுக்காக. நான் 5,00,000 செலவு பண்ணுறதுனால எனக்கு ஒரு 50,00,000 வந்து அளவுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகுதா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காரணம் மாறியா இருக்குது, அதனுடைய விளைவு மாறியா இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸு. அப்போ நீங்கள் வேறு கான்டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் வந்து ரெக்ரெஷனில் இருக்கும். அப்போ இந்த ஃபேக்டர் யூ பிலீவ் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அவுட்கம். கண்டிப்பாக ஒரு ஃபேக்டரை எடுக்கிறீங்க, அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை இயக்கிக் கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த நிறுவனத்தினுக்கான பொருட்கள் வந்து விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய இந்த விளம்பரத்துக்கான தொகையை நான் வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிசிஷன் கான்செப்ட் தான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே டிசிஷன் கான்செப்ட். அப்போ அந்த டிசிஷன் கான்செப்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரு துல்லியமாக ஒரு முடிவை வந்து எடுப்போம். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்காக இருக்கிறது தான். அப்போ எனக்கு இன்கேஸ் நான் ஸ்டடி பண்ணியிருக்கும்போது இந்த ரெக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் வந்து நான் வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக நான் செலவு பண்ணுறதுனால எனக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து இதில் ரிசல்ட் வருது அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்போ நான் அட்வர்டைஸில் நான் என்ன பண்ணுவேன், நிறைய வந்து அப்போ நான் விளம்பரப்படுத்துறதுக்கு செலவு வந்து அதிகரிப்பேன். ஏன்னா எனக்கு அதனால வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகும். அதன் மூலயமா என்னுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் என்ன ஆகும் அப்படின்னா உயரும், லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி நடக்கும், நம்ம ரியலிஸ்டிக்காக யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் கேட்டகரியில் அண்டர்ஸ்டாண்டிங்கே சிம்பிளாக தான் இருக்கும். ரியலிஸ்டிக்காக யோசிக்கும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரியல் சுச்சுவேஷனில் ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனை கூப்பிடுறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரத்துக்காக நான் செலவு பண்ண போகிறேன் ஒரு 5,00,000. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறேன். அந்த 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் ஒரு 1000 அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிஷியனுடைய ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க ஒரு 10 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுப்போம். அப்போ அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாரு. அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரேண்டமாக எல்லா நார்த் ஈஸ்ட்டு சவுத்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 திசையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ் ஹோல்டு கிட்டேயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அது வந்து அதாவது ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சால்ட்டு கம்பெனி எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். டாட்டா சால்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனோட ஹெல்ப்பை கேட்டு ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 1000 பேர்கிட்ட இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு 6 மாதம் கழிச்சு ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்போ அவருடைய தீம் வந்து என்னது, கம்பெனியோட தீம் கான்செப்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் அதிகமாக கொடுக்கறதுனால என்னுடைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுமா, டாட்டா சால்ட் வந்து சேல்ஸ் ஆகுமா அப்படி சொல்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து அந்த 1000 பேர்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அந்த 6 மாதம் கழிச்சு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை அவருக்கு வந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரிடாமினேட் டூல்ஸ் இருக்கோ அந்த சாஃப்ட்வேரில் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அதில் ரன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரெக்ரெஷன், அதாவது இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இது வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டு. அப்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட், அதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இது மட்டுமே ஒரு காரணமாக இருக்காது, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது வரும். ஒரு பேஸ்க்காக நம்மளுக்கு கிளியராக, ஏன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக புரியணும். அப்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க வெதர் த அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸ் த சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம விளம்பரப்படுத்தும் போது நம்மளுடைய பொருட்களை வந்து அதிகமாக டிவி ஆடோ டிஜிட்டல் ஆடோ ஏதோ ஒன்று பார்த்து அவங்க வந்து அதன் மூலயமா வந்து நம்ம பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனநிலை வருதா, பொருளை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நம்மளுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட்ஸ்னு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து அசம்ஷன் தான், 2 அசம்ஷன் இருக்கும். நோ சிக்னிஃபிகன்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ். நோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைபோதசிஸ் கான்செப்ட்.
இதே வந்து சிக்னிஃபிகன்ட்லி அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹைபாதசிஸ். அப்போ நோ சிக்னிஃபிகன்ஸ்னா அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரிதான். நான் வந்து 5,00,000 நான் செலவு பண்ண போகிறேன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும், சேல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10,00,000 வந்து சேல்ஸ் வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு மாதமும். நான் இன்கேஸ் 5,00,000 நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். எனக்கு வந்து நான் இன்கேஸ் நான் அது ஒரு 8,00,000 இல்லை 10,00,000 இது என்ன ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் ஒரு 5,00,000 அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்னா, நான் அது வந்து 6,00,000 இல்லை 7,00,000 8,00,000 அவ்வளோ நான் செலவு பண்ணியும் இன்னும் நான் அதிகமாக வந்து விளம்பரப்படுத்தினா கூட என்னோட சேல்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அதாவது நான் என்ன பண்ணுறேன் மாதம் மாதம் வந்து ஒரு 20,00,000 இல்லை 30,00,000 அளவுக்கு தான் சேல்ஸ், அதாவது எப்பவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு 20,00,000 மாதம் மாதம் சேல்ஸ் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஈவன் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 5,00,000 மேலே 6,00,000 7,00,000 ஈவன் 10,00,000 நான் செலவு பண்ணா கூட எனக்கு வந்து பெரிய அளவில் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை. மக்கள் வந்து அந்த விளம்பரம் நான் பண்ணுறதுனால செலவு பண்ணுறதுனால விளம்பர செலவு பண்ணுறதுனால மக்கள் வந்து என்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களை வந்து பெரிய அளவில் வாங்கலை. அப்போ கணிசமாக வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரல அப்படின்னும்போது அது வந்து நல்ல ஹைபோதீசிஸ் கான்செப்ட். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ். அதாவது டிஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் என்ன சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ்னா என்னது, ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தான் வருது. அதுக்காக போயிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துருவாங்க. இன்கேஸ் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வர்டைசிங் பட்ஜெட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பட்ஜெட்டில் வந்து அப்போ ஆல்ரெடி வந்து வருஷத்துக்கு ஒரு 5,00,000 செலவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதை அப்படியே கீப் கான்ஸ்டன்ட், அது சேஃபாக அந்த 5,00,000 மட்டும் செலவு பண்ணிப்பாங்க. ஃபர்தராக நிறைய வந்து அதில் பட்ஜெட்டை வந்து அதுக்கு பணத்தை வந்து செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட் வைஸ் வெர்சாவில் நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்திஸ். அப்போ கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ஸ்லி டிஃபரன்ஸ், அதாவது கணிசமான ஒரு மாற்றம் வந்து தாக்கத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் வந்து 5,00,000 வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறோம் ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ் யார் யாரெல்லாம் நம்மளுடைய பொருட்களை வாங்கியிருக்கிறாங்களோ சொல்லிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட்டு யூஸ்வலாக வந்து வருஷத்துக்கு 5,00,000 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறேன். இன்கேஸ் நான் ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் எனக்கு வந்து நார்மலாக வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 20,00,000 வருது. நான் ஒரு 50,000 செலவு பண்ணாலே எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 22,00,000 2,00,000 எக்ஸ்ட்ரா சேர்ந்து வருது மாதத்துக்கு. அப்போ நான் வந்து ஒரு 3,00,000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5,00,000க்கு பதிலாக ஒரு 6,00,000 இல்லை 7,00,000 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மாதம் சேல்ஸ் வந்து வரக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ 20,00,000லேருந்து 25,00,000 30,00,000 அப்படி சொல்லிட்டு எந்த அளவுக்கு நான் வந்து விளம்பர செலவு அதிகப்படுத்துறனோ அது அந்த அளவுக்கு விற்பனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னும் போது அது சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, அது வந்து ஆல்ஃபா வேல்யூ இருக்கும். 0.05 வந்து ஜென்ரலாக அகாடமிக் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஓரியன்டாக இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டெஸ்டிங் இந்த மெடிசின் இந்த கான்செப்ட்லாம் வரும்போது அவங்க வந்து கொடுக்குறதுலாம் 0.01 கான்செப்டில் வந்து 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து லெவலில் வந்து செக் பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு சோஷியல் சயின்ஸ் நம்ம மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கணும் போது அகாடமிக்ஸுங்க வந்து ஒரு ஐடியல் ரேஷியோ வந்து 0.05 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து தருவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு 100% இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 100%ல் வந்து 5% வந்து சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா 5% வரைக்கும் எரர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். 95% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது நான் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோட 95% நான் கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 5% வந்து தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு 95% உத்தரவாதம் கொடுக்குறேன்னு அர்த்தம். 5% வந்து என்ன ஆகுது அப்படின்னா உத்தரவாதம் இல்லை அப்படின்னு அர்த்தம், கேரண்டி இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வந்து கான்செப்ட் வரும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற எந்த அசம்ஷனாக இருந்தாலும் அது வந்து 95% இன்கேஸ் 5% லெவல் ஆஃப் எரர்னு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ வச்சுருக்கிறீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேல்யூ வரும். இந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நல் ஹைபாத்திசிஸ் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நல் ஹைபாத்திசிஸ் அண்ட் என்ன பண்ணு தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் சேல்ஸுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். எப்பவுமே நல் ஹைபாத்திசிஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பியாண்ட் த 95% ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலில் மீறி போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எரரில் போய் வந்துடும். அப்போ 95% மீறி போகும்போது வந்து நம்மளுக்கு எரரில் வந்து வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்போ அது வந்து டிஸ்ப்ரூவ் ஆகிடும்.
அந்த கான்செப்ட் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 95% உத்தரவாதம் வந்து முறியடிக்கப்பட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சொன்ன இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து மாற்றிடுவோம். அப்போ மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர்னேட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸோட மெயின் கான்செப்ட் வந்து அப்போ நம்ம ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்லாம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொடுக்கறது தானே. அதில் வந்து ஏன் வந்து ஹைபாத்திசிஸில் வந்து இந்த இடத்துல வந்து சிக்னிஃபிகன்ஸ்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேரியபிள் செலெக்ஷனுக்காக கொடுக்குறது. இந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து மெயின் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்லேஷன் வந்து வேரியபிள்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரெக்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் வேரியபிள். அப்போ நம்ம உங்களுக்கு இதை மட்டுமே நீங்கள் ஸ்டிக் அவுட் ஆகிடக்கூடாது. இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளோட சிக்னிஃபிகன்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. மாடரேட்டிங் மீடியேட்டிங் எந்த வேரியபிளாக இருந்தாலும் ஒரு காஸ்ட் வேரியபிள், ஏன்னா மாடரேட்டிங் மீடியேட்டிங் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட் வேரியபிளாவோ எஃபெக்ட் வேரியபிளாவோ மாறும், ஐவியாவோ டிவியாவோ மாறும். அப்போ நீங்கள் எந்த கம்பேரிசனில் நீங்கள் பண்ணாலும் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிள்ஸில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை வந்து நம்ம அனாலிசிஸுக்கே எடுப்போம். அப்போ இந்த ரெக்ரேஷன் வந்து சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து நிறைய லாஜிக்கல் பேட்டர்ன், இது ஒன்று மட்டுமே கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஆங்கிளில் மட்டும் அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். அப்போது அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து சிக்னிஃபிகன்சியாக இருக்குது, நம்மளுக்கு முக்கியத்துவமான ஒரு தாக்கத்தை கொண்டு வருது அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அப்போ இது வந்து ஒரு பேஸு. ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து ஒரு பேஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்ரேஷன் அனாலிசிஸ் இல்லாமல் நம்மளால ஃபர்தராக எந்த அனாலிசிஸுமே போக முடியாது அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அனாலிசிஸ் பார்ட்டுக்கு. அப்போ ரெக்ரேஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு கார்லேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ரெண்டு வேரியபிள் வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸில் ஒரு கீ காம்பனண்ட். அதுக்கடுத்து ரெக்ரேஷன் லைன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரேஷன் லைன் வந்து என்னென்னா லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டு. அப்போ லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மைனஸில் போகலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ளஸில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். நம்ம லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெக்ரேஷன் அனாலிசிஸ் ப்ரொவைட்ஸ் எ செட் ஆஃப் மெட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெட்ரிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்கும், மெட்ரிக் டேட்டா, நான் மெட்ரிக் டேட்டா. மெட்ரிக் டேட்டாவுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு அர்த்தம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெர்மினாலஜியில். நம்ம ஒரு ரிசர்ச் கான்செப்டில் வந்து ஒரு டீமுக்கு நிறைய ஆங்கிளில் நிறைய விதமான பேர் வந்திருக்கும். அப்போ மெட்ரிக்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூவில் இருக்கும், அதாவது நியூமரிக்காக இருக்கும், ஸ்கேலாக இருக்கும். அது மாதிரிலாம் அது நம்ம தனியாக அது ஒரு தீம் வரும். அது வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி அந்த சப்ஜெக்டில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு பிகினராக இருக்கணும் போது ஒவ்வொரு தீமுமே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரியாமல் அது ஒவ்வொன்றுமே ஏதோ ஜஸ்ட் ஒரு மீனிங் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்லேஷனில் பார்த்துட்டு விட்டுருவோம். பட் ஆனால் ஒரு ரிசர்ச்சராக நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் இருக்கிறீங்க ரிசர்ச்சில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஹிடன் கான்செப்ட் அதில் அதுக்கு உள்ளே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ அது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேஸ் ஃபுல்லாக புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான கன்க்ளூஷனுக்கு வந்து வருவீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் மெட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ரெக்ரேஷன் லைன் ஃபிட் வந்து என்ன சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லைன் ஃபிட்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செட் ஆஃப் மெட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். செட் ஆஃப் மெட்ரிக் ரெஃபர்ஸ் டு ஏ கியூரேட்டட் கலெக்ஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்போ டேட்டா வந்து நமக்கு தெரியணும். குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்ன, குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லிட்டு. குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கும் குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் வந்து வெறும் நம்பர் வேல்யூ இருக்கும், அதை வந்து நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஆவரேஜ் பண்ண முடியும். குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அதாவது அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும், ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது. அது வந்து வெறும் கேரக்டரை மட்டும் அட்ரிபியூட் பண்ணோம், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜெண்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா மேலை விட வந்து ஃபீமேல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பெருசு, அப்போ இவங்களை விட இவங்க சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. எதெல்லாம் கம்பேரிசன் பண்ண முடியாது அதேமாரி ஆவரேஜ்லாம் எதுவும் பண்ண முடியாதோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கணக்கீட்டுக்கு எடுக்க முடியாதது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கம் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் வரும். ஆனால் லெவல் ஆஃப் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த 5 பாயிண்ட் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு 10,000 ரூபாயிலேருந்து
50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. 50,000 மேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75,000 சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு கேட்டகரி. 75,000 மேலே இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க முடியும். அதேமாரி எக்ஸாம்பிளுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுடைய ஹைட், வெயிட் இதெல்லாம் ஈஸியாக மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அது அது ஒரு பெரிய கான்செப்ட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வைட் மீனிங் வந்து நமக்கு இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொடுக்க முடியும். அப்போது இந்த மெட்ரிக் அப்படின்றது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா. மெட்ரிக் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்போ நான் மெட்ரிக் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கான்செப்டில் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எ செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அப்படின்னும்போது நம்பர் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா நம்ம எவ்வளோலாம் கலெக்ட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய டைப் ஆஃப்ல இருக்கக்கூடிய டேட்டாஸு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் லெவல், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் ஏஜ் அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இது பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது நம்ம இந்த 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேலில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சோஷியல் சயின்ஸில் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதில் வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கேல் வந்து நம்ம ரேஞ்ச் வச்சு கொடுப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் அதை மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெட்ரிக்ஸ் கேட்டகரிஸில் வரும். இன்கேஸ் நான் மெட்ரிக் டேட்டா இருக்குன்னா, அதுக்கு ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்து அது மெட்ரிக்காக வந்து மாற்றுவோம். அதெல்லாம் வந்து பெரிய அது ஒரு கான்செப்டாக போயிட்டு இருக்கும். அப்போது செட் ஆஃப் மெட்ரிக் அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா. நம்ம எவ்வளோ டேட்டாஸில் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ, அதனுடைய மொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்டு டுகெதர் டு மெஷர், எவாலுவேட் அண்ட் ட்ராக் த ப்ராக்ரஸ் ஆர் ஹெல்த் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம், ப்ராஜெக்ட் ஆர் பிஸ்னஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதுக்காக இந்த செட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மெஷர் அளவீடு செய்கிறதுக்கு, மதிப்பீடு செய்கிறதுக்கு, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பர்பஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி வந்து பார்த்துக்கலாம். அது வந்து அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு ஜெனரல் டூல். அதை வந்து நீங்கள் எந்த கான்டெக்ட்ஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்த் ஸ்பெசிஃபிக் சிஸ்டம், ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளோ ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வருது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் நம்ம பண்ணிகிட்டே வருவோம். அதை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எந்த கான்டெக்ட்ஸில் வேணாலும் இருக்கக்கூடிய எந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவுடைய ஒரு ஹோல்சம் ஆஃப் திங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாலாம் எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பர்பஸ். ஏன்னா எல்லா ஒரு தீமுக்குமே ஒரு பர்பஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை செட் ஆஃப் மெட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா ஆர் செட் ஆஃப் மெட்ரிக்ஸ்க்கு என்ன பர்பஸ்ன்னு பார்ப்போம். மொத்தமாக வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது வெறும் நியூமரிக்கல் டேட்டா, நம்பர் வேல்யூ இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக டு இன்ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு முக்கிய முடிவு வந்து எடுக்கிறது. ஒரு பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து டேட்டான்னு எடுத்துப்போம். அது எல்லாமே வெறும் நம்பர் வேல்யூ தான். அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, காஸ்ட் ஓரியன்டாக டிசிஷன் எடுக்கலாம், எக்ஸ்பென்சஸ் ஓரியன்டாக டிசிஷன் எடுக்கலாம், சேல்ஸ் ஓரியன்டாக டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கடுத்தது மேனேஜ்மெண்ட்டில் பட்ஜெட் ஓரியன்டாக டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து வரும். அப்போ டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு கான்செப்டாக வந்து வருது. மார்க்கெட்டிங் கான்டெக்ட்ஸில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கும்போது அவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அப்போ சேல்ஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம வந்து எடுப்போம். எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வந்திருக்குது. இப்போ நல்ல ஒரு நிறுவனம் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி ரீச் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இன்கேஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பெரிய அளவில் இல்லை, அவங்களுடைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னும்போது, அப்போது இன்கேஸ் லோவாக இருக்கா ஹையாக இருக்கான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த செட் ஆஃப் மெட்ரிக்ஸு. அந்த டிரைவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி லேக் அப்படின்னா, அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம மைனஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சேல்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் இயர்ஸ் ஆஃப் சேல்ஸ், டிஃப்ரெண்ட் மந்த் ஆஃப் சேல்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஒரே வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கான சேல்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 12 மந்த்ஸுக்கான கேட்டகரிஸில் வரும்போது எல்லா மாதமும் வந்து ஒன்று ஒரே ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்காது, ஒரே ஸ்டேபிளாக டிக்ரீஸ் ஆகிருக்காது. கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். அப்போ ஹை ஃப்ளக்சுவேஷன் மற்றதை விட அப்போ இயர் வைஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு மாஸ் டேட்டா சேல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் சேல்ஸ் வேல்யூம் வந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது, அப்போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா,
இன்கேஸ் சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிக்ளைன் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னும்போது அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வரும். எஃபிஷியன்சி ரேஷியோ, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ். அப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம படிக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு வேல்யூஸ் வந்து மீனிங் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் மெட்ரிக்ஸை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ன்னும் போது அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லா தீமுமே கரெக்டாக தெரியணும் அப்படின்றது கிடையாது. அப்போ எது இதெல்லாம் தெரியலையோ, தெரியாததை ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனாவது நம்மளுக்கு வந்து தெரியணும். அதுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்டிவிட்டி ரேஷியோ அப்படி சொல்கிறாங்க. மெஷர் ஹவ் எஃபெக்டிவ்லி அ கம்பெனி யூட்டிலைஸ் இட்ஸ் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டு ஜெனரேட் இன்கம் அண்ட் மேனேஜ் டெய்லி ஆப்ரேஷன். ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மற்றும் பொருட்கள், அதாவது பொறுப்புகள் ரெண்டுத்தையும் வந்து இது பயன்படுத்தி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நிறுவனத்தினுடைய சொத்துக்களை பயன்படுத்தி அதன் மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வருமானத்தை சம்பாதிக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பொறுப்புகளை வந்து கையாண்டு திறமையாக கையாண்டு அதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்தினுடைய எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு துல்லியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கும் ஃபார்முலா இருக்கும். நம்ம ஃபார்முலா லெவல்லாம் போனோம்னா உள்ளே போயிடுவோம். பட் அந்த பேசிக்கான டெர்மினாலஜி நம்மளுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஃபினான்ஸ் கான்டெக்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து ஆனால் அந்த தீம் வந்து ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தெரியணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ தமிழில் வந்து செயல்திறன் விகிதங்கள் என்பது ஒரு நிறுவனம் தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை எவ்வளவு திறமையாக பயன்படுத்தி வருவாயை ஈட்டுகிறது என்பதை அளவிடும் நிதி அளவீடுகள் ஆகும். அதே மாதிரி அதுக்கான தீம் வந்து நமக்கு தெரிஞ்சா போதும். அது உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஸ்கேல் அந்த மாதிரிலாம் உள்ளே போய் படிக்கிறீங்களா, ஆனால் பட் அதோடைய எக்ஸாக்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி ரேஷியோ. எஃபிஷியன்சி ரேஷியோட கீ ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஷோ ஹவு குயிக்லி ஆர் கம்பெனி கன்வெர்ட் அசெட்ஸ் இன்டு கேஷ். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் வந்து எவ்வளோ வேகமாக வந்து கேஷாக மாற்றிக்கிறாங்க. அப்போ இன்வென்ட்ரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி ஃபினிஷ்டு குட்ஸை வந்து முடிவுற்ற பொருட்களை வந்து, அதாவது உற்பத்தி செஞ்ச பொருளை சீக்கிரமாக விற்பனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்தது மேனேஜஸ் ஓவர் இட்ஸ் காஸ்ட். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செலவுகள், டைரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி வந்து அவங்க செலவெல்லாம் வந்து அவங்க கையாளுறாங்க திறமையாக, அதாவது செலவை எப்படி கம்மி பண்ணி லாபத்தை அதிகரிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்டுக்கெல்லாம் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிறோம். லோயர் இஸ் ஆஃபன் பெட்டர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அதாவது ஏன்னா நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் நம்மக்கிட்ட இன்கேஸ் நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் பார்ட்டில் வந்து இது பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட் நாலேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ தே ஷோ ஹவு குயிக்லி அ கம்பெனி கன்வெர்ட் இன்டு கேஷ். அதுக்கடுத்தது லோயர் ரேஷியோ லைக் எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ ரேஷியோ அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. அப்போ லோயர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லோயர் எஃபிஷியன்சி ரேஷியோ இஸ் பெட்டர் வைல் ஹையர் டர்ன் ஓவர் ரேஷியோ லைக் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேல்யூவில், அதாவது செலவெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ரேஷியோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதேமாதிரி இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா பொருட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி செய்கிற பொருள் எல்லாமே அதிகமாக வந்து சேல் ஆகுது. அப்போ அது பெட்டர் ஆகும். இதே எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து கம்மியாகிறத பொறுத்து நம்மளுடைய இது வந்து லாபம் அதிகமாகும். அந்த மாதிரிலாம் வந்து வரும். அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோன்றது வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரேஷியோ கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரேஷியோ வந்து மொத்தமாக சேர்த்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓவரால் எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருது பாருங்கள். இப்போ இது எதுக்காக எஃபிஷியன்சி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி ரேஷியோ யூஸ்வலி டிரான்ஸ்லேட் டு ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது, இதோட இண்டிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம நிறுவனத்தினுடைய லாபம் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் டேர்மில் போகிறீங்கன்னா இவ்வளோலாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்கேலெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆனால் பேசிக் தீம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேறு தீமு, அதனால் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஃபினான்ஸ் ஓரியன்டாக நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வி டோன்ட் ஸ்கிப், அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்மளுக்கு வந்து ரெடியாக நம்ம வந்து ஒரு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம உருவாக்கி வச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு வந்து அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து யூஸ் ஆகும்.
இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரே தீம் தான் பார்த்துருக்கோம். செட் ஆஃப் மெட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து டெஃபிஷியன்சி ரேஷியோன்னு என்ன பார்த்துட்டோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர். ஸோ அது ஒரு தனி தீம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ் ஆர் நியூமரிக்கல் மெஷர்மெண்ட், அதாவது நம்பர் வேல்யூவில் வந்து நம்ம அளவீடு செய்கிறது ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஸ்கேல். ஸோ ஹவு ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆர் வித் எ கம்பெனிஸ் ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன், ஒரு நிறுவனத்தினுடைய பொருட்கள் சேவைகள் மற்றும் அவங்க வந்து வாடிக்கையாளர்கிட்ட வந்து வாடிக்கையாளருக்கும் நிறுவனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் எந்த அளவுக்கு வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு, அதாவது எல்லாமே நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கேல் வேல்யூ வந்து வச்சுப்பாங்க. அந்த ஸ்கேல் வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் தான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கேலு. இதோடைய கீ தீம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ்க்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. இதோட பர்பஸ் என்னென்னா டு மெஷர் இமீடியட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஆர் சப்போர்ட் இன்ட்ராக்ஷன். ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் வந்து நம்மளோட நிறுவனத்தினுடைய பொருட்களை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உடனே அந்த பொருட்கள் மீது அவங்களுக்கான திருப்தி நிலை ஏற்படுகிறதா, அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் திரும்பவும் வந்து பொருட்களை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்கிறது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்போ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் நம்பர் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை தான் எடுப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1,00,000 பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 10,00,000 வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் போது, ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சன்டேஜில் எடுத்துக்கலாம். அப்போ 1,00,000 பேர், 10,00,000 வந்து 1,00,000 பேர் அப்படின்னா 10% சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டி அவ்வளோ நம்மளால் பண்ண முடியாது ரிசர்ச்சு. இன்கேஸ் ஒரு 1000ல் வச்சுப்போம். ஸோ அப்போ 1000 நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 1000ல் வந்து 100 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் அப்படின்னா 10% அப்படின்றது. இது வந்து ஒரு ஃபார்முலா. அப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் டேட்டா எதுக்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகுதுன்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வந்து கான்செப்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த இப்போ இது பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட்டிங்க்கு அப்ளை ஆகும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் மெட்ரிக்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ரிசர்ச்சில் கொஸ்டினை நம்ம இது பண்ணும்போது நம்ம டெப்த்தாக வரும்போது அப்போ இது வந்து ஹெல்ப் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு தீம் வந்து நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு கான்செப்டில் நம்மளோட ரிசர்ச்சில் வந்து ஒரு பங்கு வகிக்கும். அப்போ டைப் ஆஃப் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 1.5 ஸ்கேலில் நம்ம ஜென்ரலாக வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேல் நீங்கள் கொஸ்டினர் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வெரி டிசாட்டிஸ்ஃபைடு, நியூட்ரல், சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு ஸ்கேலில் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் குட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்கேலில் வந்து நீங்கள் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 75%லேருந்து 85% வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து வந்திருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரம் நியூட்ரல்லேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு அந்த ரேஞ்ச் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அதிகமாக வருது அப்படின்னா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதாவது சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஈவன் நியூட்ரல் கூட ஓகே தான். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 85% வரைக்கும் வருது அப்படின்னா, அப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் நல்ல ஒரு 95% ப்ளஸ் நிறைய பேர் வந்து வெரி சாட்டிஸ்ஃபைடு கேட்டகரியில் வந்து இருக்கிறாங்கன்னா, அப்போ கம்பெனி வந்து தைரியமாக வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த இது கொஞ்சம் அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம்னா தான் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக நம்ம அனாலிசிஸில் ஏதாவது ஒரு பார்ட்டில் அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிஐ, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் மெஷர்மெண்ட்டுக்காக தான். இதெல்லாம் வந்து என்னென்னா செட் ஆஃப் மெட்ரிக்ஸ்ன்றது வந்து என்னென்னா, எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக இருக்கட்டும், குவாலிட்டேட்டிவ் டேட்டாவாக இருக்கட்டும், அதை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணணும். குவாலிட்டேட்டிவ் டேட்டானா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலை வச்சு நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதுக்காக கொடுக்கறதுக்கான பேஸ் அது. இப்போ இதில் வந்து பாருங்கள் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு. அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெர்லி அப்சர்வேஷனை வச்சு ஒருத்தவங்க அதிகமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஒருத்தவங்க கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம டேரெக்டாக ஒரு சூப்பர்வைசர் வந்து அது ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் வச்சு அவருடைய ஓன் நாலேஜ் வந்து வச்சுப்பாங்க. பட் இன்கேஸ் வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் இந்த மாதிரி லேக்ஸ் கணக்கில் வேலை பார்க்குறாங்கன்னும் போது ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, யார் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க, யார் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க இல்லை அப்படின்றது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் வச்சுருக்கணும். அந்த ஸ்கேல் லெவலில் ஒன்று அவுட்புட் பேசிஸில் அவங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு லாஜிக்கல் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சுப்பாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டர்டு கீழே வந்ததுன்னா லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் வந்து வச்சுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் லெவல்னா நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து இண்டிகேட் பண்ணுறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த டெர்மினாலஜியில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட மெயின் தீம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஏ மெஷர் வேல்யூ யூஸ் டு எவால்வேட் த சக்ஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையுது, அதுக்கடுத்தது எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராஜெக்ட் இன் அச்சீவிங் கீ பிஸ்னஸ், அதாவது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். மொத்தமாக சொல்கிறது, கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறதுக்கு எக்ஸாக்ட் கிளாரிட்டியாக வந்து நம்ம சொல்லிக்கிறது, அதாவது ஒரே பாத்தில் கரெக்டாக சொல்கிறது. இதோட மெயின் மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்கும். தி ட்ராக் ப்ராக்ரஸ் டுவார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிக் கோல். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதை தான் டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை அட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்கேஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து ஒரு 1 lakh ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு 1,00,000 துணி வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம், டார்கெட்டு. அப்போ அந்த ஒரு வருஷத்து 12 மாதத்துக்கான டார்கெட்டை வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அடைஞ்சிக்கிட்டே வராங்களா, அப்போ அந்த டுவார்ட்ஸ் அந்த க்ரோத் ஸ்டேஜில் போயிட்டே இருக்கின்றதை வந்து எக்ஸாக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் கோல்னால் இன்னும் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரே ஒரு தீம் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மல்டிநேஷனல் பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ மல்டிநேஷனல் லெவலில் இருக்கும்போது மல்டிபிள் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும், அது எஃபெக்டிவாக வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது மல்டிபிள் டிசிஷன் எடுத்தாலும் அது ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தந்திரமாக இருக்கிறது, அந்த தந்திரம் வந்து எல்லா விதத்துலையும் அப்ளை ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரவுண்டராக மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ எல்லா வேலையும் செய்ய தரணும், எல்லா வேலையும் ரொம்ப நல்லா செய்ய தரணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது ஸ்ட்ராட்டஜிக் கோல். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட்லேருந்து ஒரு ஹோல் சம் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிக்கும் அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து செக் பண்ணிக்குது. இது வந்து எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஃபினான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு இது பண்ணிக்கலாம், ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த கேட்டகரி ஆஃப் கான்டெக்ட் இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதோட கீ பாயிண்ட் வந்து பாருங்கள், ஸ்மார்ட்ன்றது இதோடைய ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கீ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது எஸ்ஸோட இது வந்து ஸ்பெசிஃபிக் மெஷரபிள், அதாவது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியணும், அதை கண்டிப்பாக அதை மெஷர் பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சு. அந்த மெஷர்மெண்ட் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்குறது வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதேமாதிரி அதில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். நீங்கள் அதை ஃபினான்ஸாக இல்லை நீங்கள் வந்து இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து எம்ப்ளாயிக்குனா எம்ப்ளாயி சார்ந்ததாக இருக்கணும். அப்போ நிறுவனத்தினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்ததாக இருக்கும். ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டு அது வந்து ஒட்டி இருக்கணும்னு அர்த்தம். டைம் பவுண்டு, கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் இருக்கணும். ஒரு வீக்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைம் பீரியட், டைம் பவுண்டரிஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து கீ பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது அதோடைய மெயின் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கான நெட் ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட்டு, அதாவது கஸ்டமரை வந்து புதுசாக வந்திருக்கு பழைய கஸ்டமரை எப்படி தக்க வச்சுக்கலாம், அப்போ அதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரேட்டுன்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீவேர்டு தான். அப்போ அதுக்கான மீனிங்கும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது சேல்ஸ் க்ரோத், இதுக்கெல்லாம் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து வருதுன்னு இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் எங்கெங்கேயோ போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக படிக்கக்கூடாது. ரிசர்ச் ஸ்காலராக இருக்கிறோம், இல்லை ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது பேசிக் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றும் தீமாக அப்படியே அதோட மீனிங் மட்டும் பார்க்காம அது உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபியூசிங் கேட்டகரிஸில் தான் வரும். பட் ஓரளவுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் ஏன் சொல்லிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டு இருக்கிறோமோ அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து வரும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அதாவது இதுக்கு முடியாது,
வீடியோ வந்து கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். எப்படி வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த அவுட்புட்ல இருந்து இப்போ நம்ம வெறும் செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதாவது என்ன பார்த்துருக்கோம், ரீகால் பண்ணிப்போம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து எக்ஸலில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரேஷன் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரெக்ரேஷனில் என்னென்ன இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் எப்படி வரும், அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய தீம்ஸ் எல்லாத்தையும் இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் எக்ஸல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வருவேன். நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ அந்த உங்களுக்கு தேவையான பார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். தெரியாதவங்க இல்லை ஒவ்வொன்றுமே தெரியாதவங்க அப்படின்னும் போது அது கண்டினியூட்டி வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி கேட்டகரிஸில் நம்ம வந்து அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்.